சுப்பிரமணியே சுப்பிரமணியே சுப்பிரமணியே, மருந்தடிக்கணும்னா ஆளே காணாம பாரு. மருந்தடிக்கணும்னா நினைப்பே இல்லை போல இருக்கு. சுப்பிரமணியா, வரண்ணே இருண்ணே, காலையில கத்தாதானே வரண்ணே. மருந்து சரியா இருக்கான்னு பார்ப்போம். பூச்சி மருந்த கடையில் கொடுக்க சொன்னா எடுத்து வயலுக்கு கிளம்பிட்டாரு. வாண்ணே. இருப்பா. உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இந்த வருஷம் வயலை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நேற்று நைட்டு பூச்சி மருந்து நடந்திருக்கேன். அந்த பூச்சி மருந்தை கடையில் கொடுக்க சொன்னேன். நான் கடையில் கொடுக்காம காலையில் வயலுக்கு கூட்டி இருந்தாலும் கிளம்பிட்டா. நான் சொல்கிறேன் ஏற்க மாட்டியா நீ? உன் வேலையை போய் நீ பாரு, எங்களுக்கு தெரியும் எல்லாம். இருப்பா. பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறால காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, உணவு மாசுபாடுலாம் வருதுப்பா. ஹைட்ரோ கார்பன் அந்த பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறால புற்றுநோய் வருதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்கப்பா. இந்த ஒரு தடவை இயற்கை உரத்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நீ சொல்றதெல்லாம் இந்த காலத்துல பண்ணவும் முடியாது, மாத்தவும் முடியாது. மாத்தணும் நினைச்சா எதுவும் மாறாதுப்பா. நம்ம தான் இறங்கி மாத்தணும். படித்த பையன் சொல்றான், வெயிலில் வேலை பார்த்தாதான் தெரியும். நம்ம என்ன செய்யாம இருந்தோமா? படிச்சனாலையும் தெரிஞ்சனாலே பேசிட்டு இருக்கேன். நீ மாறலாம், நான் மாறலாம். இந்த உலகத்துல வேற யாரையும் மாத்த முடியாது. நம்ம முதல்ல மாறுவோம்ப்பா. தம்பி சொல்ல நல்லா தான் இருக்கும். உங்களை மாதிரி சுயநலமா இருக்கலாமா? சுற்றுச்சூழல் மாசம் செஞ்சுட்டு இருக்கு. நம்ம மாறவையும் தப்பு தான் இருப்பாங்க. தப்பு பண்றவங்க இருக்காங்கப்பா, ஆனா தப்ப சரி பண்றவங்க இல்ல. இந்த பூச்சி மருந்து குடிச்சா என்ன பாவம்? செத்து போயிருவோம். அப்பதான்ப்பா நாளுக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. தம்பி வேணும்லாம் பண்ணல, சூழ்நிலை அப்படி மாத்திருச்சு. இப்படி பண்ணுனாதான் வருமானம். நமக்கு வருமானம் தேவையில்லப்பா, நல்ல வாழ்க்கை இருந்தா போதும்பா. நீ சாப்பிட்ற சாப்பாடு எவனா ஒருத்தர் மறந்து போட்டதான்ப்பா. அதேப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது. யோ, இவன் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. இந்த இயற்கை உரத்தை இந்த திருப்பு போட்டு பார்ப்போம்யா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏதோ வேணும்னா இவனுக்காக பார்ப்போம். எனக்காக மாறவேணாம்ப்பா. நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் மாற்றம் வரும்பா. மனிதர்கள் தெரிந்தும் தெரியாமலும் பல விதத்திலும் சுற்றுச்சூழலுக்கு புறம்பாக செயல்படுகிறார்கள். இதனால் சுற்றுச்சூழல் அழிந்து வருகிறது. சுற்றுச்சூழலை காப்பதும் பாதுகாப்பதும் நம் அனைவரின் முதல் கடமையாகும்.